ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டியோட அடுத்த மூவ் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்சர்டைனிட்டாக இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ நிஃப்டியை பற்றி பேசலாம். ஸோ நிஃப்டி என்னென்னா, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் அந்த க்ரீன் கலர் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருக்குல்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கல, இது வந்து ஒரு ஷார்ப் பேட்டர்ன். இந்த ஷார்ப் பேட்டர்னுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் 100% ஆகலை ஆக்சுவலாக. ஏன்னா நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் இந்த போர் திரும்ப இப்போ வந்து ஒரு 5 days ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா, ஃபர்தராக இது பிரேக் பண்ணிச்சுன்னா 21,700 பிரேக் பண்ணிச்சுன்னா 19,000க்கு கன்ஃபார்ம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இப்போ வார் ஸ்டாப் ஆகுதுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இப்போ கரெக்டான ஒரு க்ரூஷியலான இடத்துல தான் நம்ம நிஃப்டி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நம்ம அடுத்து மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வீக்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அங்கே என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம கேண்டில்ஸ் பார்ப்போம். இப்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ நம்ம எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கோ அங்கே தான் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு காட்டும், ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்க கேண்டில்ஸ் பார்க்குறப்ப என்னென்ன அடுத்து ஒரு ஒரு சில பேர் அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காக காட்டுறது. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்குல்ல, 22,471. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டே ஃப்ரேம் வச்சுருக்கேன். டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா மந்த்லி வீக்லியில் யாரும் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக டே ஃப்ரேம் அதிகபட்சம் டே ஃப்ரேம் வச்சு பார்ப்பாங்க. டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணோன்னா, இது ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, திரும்ப அப் ட்ரெண்ட் போகுன்னு சொல்லி நிறைய பேர் ட்ரேடு வந்து அப் ட்ரெண்டுக்கான எடுத்துட்டுருக்கலாம். ஸோ ஆனால் பாருங்கள், 2 days வந்து பை ட்ரெண்ட்லேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப அன்சர்டனிட்டாக இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வார் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஆகி தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இது கண்டினியூ ஆச்சுன்னா தான் நம்ம சொல்கிற அடுத்த டார்கெட்டுக்கான 19,000. ஸோ 19,000 போகும்னு சொல்லி நான் திரும்ப சொல்கிறேன், யாரும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஆமாம், இது வந்து டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுக்காதீங்க சொல்லிட்டேன். மார்க்கெட்டு இங்கே பிரேக் ஆனால் இங்கே போவோம். நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா, மேபி 19,000 போனதுக்கப்புறம் அங்கே என்ன கண்டிஷன், அங்கே வந்து என்ன ட்ரெண்டு, அங்கே அப்போ பார்த்துட்டு தான் எடுக்கணும், சரிங்களா? ஸோ ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்க தேவையில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வேறு அவசரப்பட்டு லாஸ்ட்லாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.